ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகூஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம யாகூஸ் லைஃப்பில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நாங்கள் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபேமிலியாக வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போனோம். மொத்தம் நாங்கள் அன்றைக்கி மட்டுமே 3 கோயிலுக்கு போனோம். நாங்கள் எங்கேருந்து கிளம்புனோன்னு பார்த்திங்கன்னா, விருதுநகர்லேருந்து கிளம்புனோம். விருதுநகர்லேருந்து காலையில் கிளம்பி மதியம் லஞ்சுக்குனா 3 கோயிலுக்குமே போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டோம். லஞ்ச் நாங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ அந்த 3 கோயிலை பற்றி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோயில் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயில். பிள்ளையார்பட்டியில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா விநாயகர் தான். விநாயகருக்கான தனியான கோயில். அங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு ஏற்றாப்புல இருக்க தெப்பத்தில் மீனெல்லாம் நல்லா ஓடி விளாண்டுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புன கோயில் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் கிளம்புன கோயில் குன்றக்குடி முருகன் கோயில். குன்றக்குடி முருகன் கோயில் எங்கே இருக்குன்னா, பிள்ளையார்பட்டியிலேருந்து காரைக்குடி போகிற ரோட்டில் இருக்குது. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் நம்ம டக்குன்னு போயிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆயிடும் அந்த கோயிலுக்கு போனோடனே மொதல் யானை இருந்துச்சு கீழே. அங்கே என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என் பொண்ணு பயந்தனால நானும் என் பொண்ணு மட்டும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் போகலை. அவங்க 2 பேர் மட்டும்தான் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அடுத்து நாங்கள் வந்து படி வழியாக நீங்கள் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் முருகனை பார்க்க. அதனால் படி வழியாக ஏறி போய் தான் நாங்கள் முருகனை பார்த்தோம். அன்றைக்கி நல்ல கல்யாண முகூர்த்தம், நிறைய கல்யாணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கும்போதே ஒரு 10 கல்யாணம் வரைக்கும் நடந்திருக்கும். கல்யாணத்துக்காண்டி பொண்ணு மாப்பிள்ளையும் மேலே ஏற முடிஞ்சுன்னு வர அப்படின்மா இருந்துச்சு. படியெல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாக நீளமாக தான் இருக்கும். நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி சின்ன சின்ன படியெல்லாம் இருக்காது. நல்லா விலாசமாக நீளமான படியாக இருக்கும். படி ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாண வீடியோ எடுத்தோம். அந்த கல்யாண வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்து அங்கேருந்து சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு நாங்கள் கிளம்புன கோயில் கீழே படி வழியாக இறங்கி திரும்ப வந்து நாங்கள் கிளம்புன கோயில்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரர் கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நீங்கள் திரும்ப குன்றக்குடியிலேருந்து பிள்ளையார்பட்டி நோக்கி போகிற ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது நம்மளோட லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஒரு பெரிய போர்டு இருக்கும், லக்ஷ்மி குபேரர் கோயில்னு சொல்லிட்டு. அந்த போர்டுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும். பில்டிங் எப்படின்னு சொல்ல தெரில, ஒரு பில்டிங் இருக்கும். அதுக்கு மேலே குபேரர் ஸ்டாச்சு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும். கடையை ஒட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரோடு போகும். அந்த ரோட்டில் நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்கே போர்டு வரும், லக்ஷ்மி குபேரர் கோயில் செல்லும் வழி, லக்ஷ்மி குபேரர் கோயில் செல்லும் வழி. ஏன்னா இது ஒரு தனியார் கோயில். அங்கே நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழி சொல்லவோ இல்லை கடையோ எதுவும் இருக்காது. இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கோயில் எண்டில் தான் கடை இருக்கும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு வழி சொல்கிறது கூட ஆள் இருக்காது. ஸோ அந்த போர்டை மட்டுமே கரெக்டாக அங்கங்கே இருக்கக்கூடிய குபேரர் கோயில் செல்லும் வழி இருக்கக்கூடிய போர்டை பார்த்துட்டே நீங்கள் போனீங்கன்னா அந்த போர்டு உங்களை வந்து கோயில் வாசலில் கொண்டு போய் விட்டுரும். இந்த கோயிலோட ஸ்பெஷல்னு பார்த்தா இது குபேரருக்கான தனியான கோயில். இங்கே குபேரர் போனோடனே ஒரு விநாயகர் இருப்பார், அதுக்கப்புறம் குபேரர் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு சாமியும் இருக்காது. இது வந்து குபேரருக்கு மட்டுமே ஒரு கோயில். அதே மாதிரி இந்த கோயில் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், சின்ன குழந்தைங்க விளையாடுற சில்ட்ரன்ஸ் பார்க்கு. அங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பே பண்ணி இஷ்டம் இருந்தால் விளாண்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்குள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகரை நல்லா சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு தாமரை பீடம் இருக்கும். அந்த தாமரை இதுக்கு கீழே சிலைக்கு கீழே இங்கே குபேரர் அமரக்கூடிய இடம் சொல்லி எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேலே மாடியில் தான் நீங்கள் குபேரரோட இது இருக்கும். மாடி படியேறி போனீங்கன்னா குபேரரோட இது இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, மேலே ஒரு லக்ஷ்மி உயரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே குபேரர், அவங்க மனைவி, அப்புறம் சங்கநிதி, பதுமநிதி. அதே மாதிரி குபேரர் ஒரு சிவர் பக்தன்றனால ஒரு சிவன் சிலையும் இருக்கும். அந்த போர்டு கிளிப்பிங் போர்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். படித்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி படித்து பாருங்கள், தெரியும் அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு. அடுத்து சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க, புளியோதரை. நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளுடைய ஸ்பெஷலுமே விநாயகர் சிலை, குபேரர் சம்மந்தப்பட்ட சிலைகள், குபேரர் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். பச்சை கயிறு, பச்சை குங்குமம் வேணும்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி நிறைய கடை இருக்கும். ஆனால் ஃபுல்லாமே குபேரர் ஐட்டமாக தான் இருக்கும். பிள்ளையார் குபேரர் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும்.
நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி குபேரருக்குரிய தனியான ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா குபேரருக்குன்னு தனியான கோயில் வேறு எங்கேயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க.